ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதில் வைக்கக்கூடிய போர்டில் வந்து கலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்காரு. ஹோட்டல் சரவணா அசைவ உணவகம் கலால் செய்யப்படவில்லை, இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அதான் மெயின் விஷயமே, முக்கியமான விஷயமே அதுதான். அப்போ அதை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, செல்வ கணபதி, அதாவது அவருடைய அந்த ஹோட்டல் சரவணா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு போலீஸ்காரங்களே நின்றுட்டு இருக்காங்களாம். நின்றுட்டு நீங்கள் உடனே போர்டை எடுங்க, எடுத்துட்டு எஸ்ஐ கூப்பிடாரு வாருங்க, இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு வாருங்க, எடுத்துட்டு வா, போர்டை எடுத்துட்டு நீ அப்புறம் வந்து எஸ்ஐ பாரு, போர்டை எடுத்துட்டு அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் பாரு. என்ன கணக்கு இது? இந்துக்காரன் கடையில் என்ன போர்டு வைக்கணுங்கிறதையும் வந்து முஸ்லீம்கள் தான் முடிவு பண்ணுறான். முஸ்லீம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதில் உள்ள சில மதவெறி பிடிச்ச அந்த கும்பல் தான் முடிவு பண்ணணுமா? இது பெரிய அநியாயம் இல்லையா? இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதை கேட்டுக்கிட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரோ ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால தான் நாங்கள் லோக்கலில் இருக்க போலீஸ்காரங்க வராங்க, இல்லைன்னா அவங்க எதுக்கு வர போகிறாங்க? இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன அப்டேட். அதாவது போன வாரம் வந்து நான் தென்காசி மாவட்டம் சுரண்டை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஹோட்டல் சரவணா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலை வந்து தம்பி செல்வ கணபதி அப்படிங்கிறவங்க தான் அதை நடத்துகிறாங்க. அது ஒரு அசைவ உணவகம். அது சுரண்டையிலேருந்து சங்கரங்கோயில் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் அந்த ஹோட்டல் இருக்குது. இது வந்து ஒரு வருஷத்து அந்த இடத்துல 2 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதில் வைக்கக்கூடிய போர்டில் வந்து கலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்காரு. ஹோட்டல் சரவணா அசைவ உணவகம் கலால் செய்யப்படவில்லை, இவ்வளோதான் விஷயம். இது வந்து இன்னைக்கு புதுசாக வைக்கல, ஏற்கனவே வச்சிருக்காரு. அந்த வச்சிருக்க போர்டில் ஒரு போர்டில் வந்து அப்துல் கலாமும் இன்னொரு பக்கம் வந்து பாரதியாரா இருக்க மாதிரி ஒரு போர்டு இருக்கு. இன்னொரு உள்ளால இருக்கக்கூடிய விலைப்பட்டியல் போட்டிருக்கக்கூடிய போர்டில் வந்து ஒரு பக்கம் ஜெய்சங்கர் இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து அஜித் தோவால் இருக்கார். இப்படி ஒரு தேசிய சிந்தனை உள்ள ஒரு தம்பி அவர். ஆனால் அவர் பிஜேபி கிடையாது, அவர் வந்து இந்து முன்னணிலையும் கிடையாது, இந்த மாதிரி எந்த அமைப்பிலையும் இது வரைக்கும் இல்லை அவர். ஆனால் அவர் தேமுதிகவில் இருந்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அங்கே போட்டிட்டு அவர் வந்து தேமுதிக கட்சியில் அவர் இது வரைக்கும் இருந்திருக்கார். இப்போ அவர் கட்சியில் இருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அதான் மெயின் விஷயமே, முக்கியமான விஷயமே அதுதான். அப்போ அதை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து இங்கே வந்து ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு 4 பேர் சங்கரங்கோயில் ஏதோ ஒரு இடம் சொன்னார் பக்கத்தில். ஏன்னா சுரண்டையில் முஸ்லீமே இல்லை, ஒரு 10 வீட்டுக்காரங்க தான் இருக்காங்களாம். அப்போ அவங்க வந்து இங்கே சாப்பிட வந்தாங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, இன்னொரு உண்மைன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஹலால்னு தான் போட்டிருந்தேன். அந்த முஸ்லீம்கள் வந்து சாப்பிட்டவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த இலையெல்லாம் போட்டு கறியெல்லாம் வச்ச பிறகு இறைச்சி அறுத்தது யாருன்னு கேட்டார், கோழி அறுத்தது யாருன்னு கேட்டார். அப்போ நாங்கள் தான் பாய் அறுத்தோன்னு நான் சொன்னேன். அப்போ ஒன்று சொன்னார், அப்போ முஸ்லீம்கள் வந்து அந்த ஹலால் அதை முஸ்லீம் அறுக்கலையான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து நாங்கள் தான் சின்ன கடை தானே, நாங்கள் தான் நடத்துகிறோம், அதனால் நாங்கள் தான் செய்கிறோம். அப்போ வந்து சொன்னார், அப்போ முஸ்லீம்கள்னா தான் அதை வந்து ஹலால் முறைப்படி அதை அறுத்து அந்த இதை பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் பண்ணனால அது ஹலால் செய்யப்படவில்லை. ஆனால் போர்டில் நீங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க, அதனால் நான் வந்து இங்கே சாப்பிட்டது சரியாக இருக்காது, அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க எழும்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், வந்து உட்காந்துட்டீங்க பாய், 4 பேர் வேறு நீங்கள், அதனால் சாம்பார் இல்லைன்னா ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன். இல்லை இப்போ நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு விரும்ப இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சார் அப்போ நான் என்ன தான் பண்ணுறேன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, ஹலால் செய்யப்படவில்லைன்னு போர்டில் போட்டுரு, அப்போ யாரும் வரமாட்டாங்களா, நீ ஹலால்னு போட்டுட்டு நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ சொன்னேன், ஆமாம் அது அவங்க சொல்கிறது சரிதான், இது என்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் சொன்னார். இந்த விஷயத்த இப்படி தான் இதுதான் நான் ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறதுக்கு மூல காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே. அப்போ நான் வந்து நாரதர் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ நான் எடுத்து நான் வந்து அனுப்பி கொடுத்தேன். அதையும் அவங்க போட்டிருந்தாங்க, ஒரு வாரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90,000க்கு மேலே அதில் இன்னமும் இருக்குது, நாரதர் மீடியாவில் நீங்கள் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து பல்வேறு சேனல்கள்லையும் இந்த செய்தி வந்து வலம் வர ஆரம்பிச்சிட்டு, என்ன அப்படின்னா ஹலால் செய்யப்படவில்லைன்னு ஒரு ஹோட்டல் தமிழ்நாட்டிலே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த செய்தியினுடைய அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் இதுமாதிரி ஹலால் செய்யப்படவில்லைன்னு தான் வச்சுருக்கோம், ஓசூரில் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம், இன்னும் பல இடங்கள்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அதாவது ஹலால்னி போட்டு இந்துக்காரங்க ஹலால்னி போட்டு அதில் வந்து ஹலால் செய்யப்படாமல் இந்த மாதிரி உணவுகளை விற்கிறது தப்பு. ஏன்னா முஸ்லீம்களை ஏமாத்துற மாதிரி. இந்த தம்பி அதே தான் சொன்னார், செல்வ கணபதி, நான் வந்து முஸ்லீம்களை ஏமாற்ற விரும்பலை, அவங்க நம்ம சகோதரர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு போகிறாங்க, இப்பவும் வராங்க முஸ்லீம்கள் வந்து சாப்பிட்டு போகிறாங்க, அதனால் அதில் தப்பு கிடையாது. நான் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஹலால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி போர்டில் போட்டு ஆனால் ஹலால் செய்யப்படாமல் ஏமாற்றி
அது துரோகம் பண்றது, அந்த மாதிரி ஏமாத்த நான் விரும்பல, அதனால நான் வந்து அந்த இதை நான் போட்டேன். அதுக்கு பிறகு நிறைய பேர் அந்த போர்டு வெளியே தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சோசியல் மீடியா மூலமா 2 வருஷத்துக்கு முன்னாடி இது கொஞ்சம் பரவிச்சது. அப்ப நிறைய பேர் அரபு நாட்டுல இருந்து தான் போன் பண்ணி என்ன வந்து பேசினாங்க. அதுல வரும்போது கோபத்துல நீ எப்படி போடலான்னு கேட்பாங்க. நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க ஏத்துக்குவாங்க. இப்ப கூட இந்த வீடியோவில் நீங்க போய் பார்க்கலாம், இப்பவும் பார்க்கலாம், நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் வந்து நேர்மையான முறையில வந்து வெளிப்படையாக தொழில் செய்யற இந்த தம்பியை பாராட்டுறோம் அப்படிதான் பாராட்டியிருப்பாங்க. நிறைய முஸ்லிம்கள் பாராட்டியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கலால்னு என்னன்னு இவருக்கு தெரியல அதனால போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா கலால்னா சுத்தமான உணவுன்னு சொல்லியிருப்பாங்க. இது அவங்க கமெண்ட்ஸ், கருத்துக்கள் இது போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த கடையில நீ கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிருக்க போர்டை எடுன்னு சொல்லி போலீஸுக்காரங்க போய் நிக்கிறாங்க. போலீஸுக்காரங்க போய் இப்ப இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எங்க போயிட்டு இருக்கோம்? இல்ல பாகிஸ்தான்ல இருக்கா? இது சுரண்டைங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கா? அதுல இருக்கக்கூடிய அதை பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்துக்களும் கிறிஸ்தவங்களும் தான். ஒரு 10 வீட்டுக்காரங்க தான் முஸ்லீமே சுரண்டையில இருக்காங்க. அந்த சுற்று வட்டாரத்துல அதுல இல்ல, முஸ்லீம்களே இல்ல. இன்னொன்னு முஸ்லீம் இருக்காங்க இல்லாங்க அது வேற கதைங்க. ஒரு இந்துக்காரன் ஒருத்தன் வந்து நான் வந்து அதை வந்து ஹலால் செய்யப்படவில்லைன்னு அவன் போர்டுல வெளிப்படையா நான் ஹலால் செய்யலப்பா, நீங்க வந்து அதை மீன் குழம்பு வச்சு ஆனா முஸ்லிம்கள் அவங்க விருப்பப்பட்டா சாப்பிடுங்க, நீங்க வந்து மீன் குழம்பு சாப்பிடலாம், இல்லைன்னா மோர் ரசம் வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி விருப்பப்பட்டதை நீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றது தப்பா? ஹலால் செய்யாதவங்க ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறதுல என்ன? வெளிப்படையான ஒரு தொழில் நடத்துறது, ஒரு வியாபாரம் நடத்துறது தவறா? சுரண்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் மாத்தி சொல்லி அந்த போலீஸுக்கு அந்த செல்வ கணபதி, அதாவது அவருடைய அந்த ஹோட்டல் சரவணா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு போலீஸ்காரங்களே நின்றுட்டு இருக்காங்களாம். நின்றுட்டு நீங்க உடனே போர்டை எடுத்துட்டு எஸ்ஐ கூப்பிடாரு வாருங்க, இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு வாருங்க. 2 பேருக்கு நம்பரை நான் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல. கிடைச்சா நான் அவர்கிட்ட பேச போறேன். ஏன்னா நான் தானே எடுத்தேன், இன்டர்வியூ எடுத்ததே நான் தானே, நேரில் போய் இன்டர்வியூ நான் தானே எடுத்தேன். என்ன தப்பா அவர் சொல்லிவிட்டார். அவர் வந்து வேற ஏதாவது முஸ்லிம்களை ஏதாவது இழிவுபடுத்தி பேசியிருக்கணும், இல்ல வேற ஏதாவது சொல்லிருக்கணும், அப்படி எதுவுமே அவர் சொல்லலை. அந்த இன்டர்வியூ இருக்கு, நீங்க தாராளமா எடுத்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலால் சரியா தப்பா அது போடலாமா வேண்டாமாங்கிறது வேற கதை. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செல்வ கணபதி வந்து தெளிவா சொல்றாரு, நான் வந்து முஸ்லிம்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஹலால் முறைப்படி சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு முஸ்லீம் சகோதரனை நான் ஏமாற்ற விரும்பல. அப்போ நான் இதுல போர்டு போட்டுட்டேன் அப்படின்னா அவங்க எங்க ஹலால் முறைப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் சாப்பிடுவாங்க இல்லையா? இப்பவும் முஸ்லீம்கள் இங்க சாப்பிடுறாங்க, அவங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு போறாங்கன்னு அப்படிதான் என்கிட்ட சொன்னார். அப்ப அந்த மாதிரி யாராவது மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க சாப்பிடுவாங்க, வெளிப்படையா இருக்க அந்த தம்பிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு இதை புக் பண்ணியிருக்கலாம், ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கலாம். விசாரிக்க வேண்டாமா? விசாரிச்சு உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேணுமா வேண்டாமா? இதான் இல்லை பிரச்சனை. இந்த விஷயம் வந்து சும்மா கிடக்கிற சங்க எடுத்து ஊதுன மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஊதிட்டாங்க கண்டிப்பா பாருங்க. இனிமே அந்த போர்டை எடுத்தா பெரிய பிரச்சனை தான் வரும். போர்டை எடுக்க விட மாட்டாங்க. அது எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க? அது என்ன அக்கிரமம் இது? இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்துக்காரன் கடையில என்ன போர்டு வைக்கணுங்கிறதையும் வந்து முஸ்லிம்கள் தான் முடிவு பண்ற. முஸ்லீம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதுல உள்ள சில மதவெறி பிடிச்ச அந்த கும்பல் தான் முடிவு பண்ணணுமா? இது பெரிய அநியாயம் இல்லையா? இந்துக்களே அப்ப இந்த நாட்டில் வாழ்றதுக்கு தகுதி 2ஆம் தர குடிமகன் ஆயிட்டானுங்களா? இல்ல இது என்ன அநியாயம்னு கேட்கிறேன். பெரிய அக்கிரமம் இது. அதை கேட்டுட்டு இந்த அரசாங்கம் வருது பாருங்க, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதை கேட்டுக்கிட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரோ ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால நாங்க லோக்கல்ல இருக்க போலீஸ்காரங்க வராங்க. இல்லைன்னா அவங்க எதுக்கு வர போறாங்க? அவங்க வந்து எதுக்கு நீங்க வந்து எடுத்துட்டு வா, போர்டை எடுத்துட்டு நீ அப்புறம் வந்து எஸ்ஏ பாரு, போர்டை எடுத்துட்டு அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் பாரு. என்ன கணக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பதான் பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒட்டுமொத்த இந்துக்களும் இதை பத்தி சிந்திக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்து என்ன நடந்ததுங்கிறத மறுபடியும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.